அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த. சார், அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதை சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், அல்லது கனவாக இருக்கலாம். அது நனவாக வாய்ப்பில்லை, நிறைவேறாது. சார், 234 தொகுதிக்கு நாங்க இணையானவர்கள், தகுதியானவர்கள் நேற்று பேசியிருந்தீங்க. விசிகா திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கு இது ஒரு முன்னாடி சமுக்கியா பார்க்கலாமா? உங்களுடைய அந்த பேச்சு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வி திரும்ப 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 கேட்கப்படுகிறது. இது சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கிடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும். இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும், தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஓகே சார், தேங்க்யூ சார்.